டோனி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உனக்கு என்ட்ரன்ஸ் ரைடு பிடிச்சிருக்கா இல்ல இந்த எக்ஸ்ப்ளோர் ரைடு பிடிச்சிருக்கா? எனக்கு எக்ஸ்ப்ளோர் ரைடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா நம்ம வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒவ்வொருத்தனுக்கு குணம் இந்த எக்ஸ்ப்ளோர் ரைட்ல தான் வெளியே வரும். குணம்னா குணம்னா இப்ப எண்டூரன்ஸ்னா மெடல் வாங்கணும்னு ஒரு வெறியோட அந்த பட்டி ஓடன மாதிரி ஓடும். நானும் ஓடுனேன். ஓடும். இது இந்த எக்ஸ்ப்ளோர் ரைட்ல தான் மாங்காய் தின்னுவேன். மாங்காய் என்ன இருக்குல்ல, தேன் மிட்டாய், இதெல்லாம் பொறுமையா ரிலாக்ஸா எக்ஸ்ப்ளோர் ரைட்ல தான் அது வந்து வெளியே வரும். சூப்பர். சுபிச்சு தேக்கிறது என்ன எக்ஸ்ப்ளோர் தான். ஆக்சுவலா என்னுடைய ஓட்டும் எக்ஸ்ப்ளோர் ரைடுக்கு தான். ஆனா நான் கொஞ்சம் நாள் மறந்துருந்தேன் இந்த எக்ஸ்ப்ளோர் ரைடை. மறுபடியும் நீ வந்த பிறகுதான் அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து. பின்னாலும் சுபிஜித்து இடத்த இது பண்ணா இதுதான் நல்லா இருக்கும். எனக்கு நான் பொதுவாக சைக்கிளிங் பண்ணுறது இதுக்காக தான். நமக்கு இல்லாமல் இதில் ரேஸோ ஈஸோ அப்படிலாம் நமக்கு பிளான் இல்லை. ஆனால் மெமரிஸ், நினைவுகளை எவ்வளவு தூரம் இழுத்து எடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஹாப்பி. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு 5 எக்ஸ்ப்ளோர் ரைடு போட்டால் ஒரு என்ட்ரன்ஸ் ரைடு வேணும். ஏன்னா என்ட்ரன்ஸ் ரைடு இருந்தால் மட்டும்தான், அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸ்ப்ளோர் ரைடை வந்து என்ஜாய் பண்ண முடியும். நமக்கு அந்த ஒரு ஸ்டாமினா இருக்கணும் இல்லையா, இருந்தால் தான் என்ஜாய் பண்ணணும். அது வேலிட் பாயிண்ட் டோனி சொன்னது. இல்லைன்னு சொன்னால் அங்கே தொடக்கத்திலேயே நாக்கு தள்ளிட்டு கிடந்திருப்போம். இந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஓகே போமா, இன்னும் இருக்குது நமக்கு தூரம்.